ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல அரித்மெட்டிக் மீனோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ மெரிட்ஸ் அப்படின்னும் போது இது ரொம்ப ஈஸி, கால்குலேட் பண்றது ரொம்ப ஈஸி. மீன் கால்குலேட் பண்றது இட் பேஸ்ட் அப்பான் ஆல் தி அப்சர்வேஷன்ஸ். நம்ம கொடுத்துருக்கிற எல்லா வேல்யூவையும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் வேல்யூஸ் வந்து டிஃபைன்டா இருக்கும், கரெக்டா கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஃபர்தர் அல்ஜிப்ரிக் ட்ரீட்மெண்ட். ஒரு செட் ஆஃப் டேட்டாவா தான் நார்மலா மீன் கண்டுபிடிப்போம். ஒருவேளை 2 செட் ஆஃப் டேட்டாஸ் இல்ல மல்டிபிள் செட் ஆஃப் டேட்டாவா இருந்ததுன்னா அப்ப நம்ம கம்பைன்ட் மீன் யூஸ் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க ஃபர்தர் அல்ஜிப்ரிக் ட்ரீட்மெண்ட். இட் இஸ் லீஸ்ட் அஃபெக்டட் பை ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் சாம்பிளிங். சாம்பிளிங் வந்து மாறும்போது இது பெருசா அஃபெக்ட் ஆகாது. இதோட டிமெரிட்ஸ் என்னன்னா இட் இஸ் அஃபெக்டட் வெரி மச் பை எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ். ரொம்ப பெரிய நம்பர்ஸ் நிறைய வேல்யூஸ் கொடுக்கும்போது வந்து மீன் கண்டுபிடிக்கிறது நமக்கு அஃபெக்ட் ஆகும். இட் cannot be accurately determined even one of the value is not known. 10 டேட்டா கொடுத்துட்டு அதுல ஏதாவது ஒரு வேல்யூ நமக்கு கொடுக்கலனா கூட அக்யூரேட்டா நம்மளால வேல்யூவை கண்டுபிடிக்க முடியாது. இட் cannot be calculated for distributions with open end classes. open end classes னா infinite number of values. அப்பையும் நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. இட் cannot be located graphically. சோ மீன் வந்து நம்ம கிராஃப்ல ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் இதோட டிமெரிட்ஸ். 2 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா ரெண்டு பாயிண்ட் எழுதினா போதும். மெரிட்ஸ் ஆஃப் அரித்மெட்டிக் மீன்ல டிமெரிட்ஸ் ஆஃப். 5 மார்க்ல கேட்கும்போது இந்த மொத்த பாயிண்ட் எழுதாம இருக்கும். மெரிட்ஸ் கேட்டா மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் கேட்டாங்கன்னா டிமெரிட்ஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் அரித்மெட்டிக் மீன். அரித்மெட்டிக் மீன் நம்ம மூணா டிவைட் பண்ணிருக்கோம். பார்ட் 1ல இண்டிவிஜுவல் டேட்டா பார்க்க போறோம், பார்ட் 2ல டிஸ்கிரீட் டேட்டா அண்ட் பார்ட் 3ல கண்டினியூஸ் டேட்டா. அந்த மாதிரி 3 டேட்டாவா இத ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இண்டிவிஜுவல் டேட்டா. இது மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியோட டெஃபினிஷன். மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சின்றது என்னன்னா ஒரு மிடில் வேல்யூ கண்டுபிடிக்க, சென்ட்ரிக் பாயிண்ட் ஆஃப் டேட்டா செட் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் பேர் தான் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. இந்த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி கீழ 5 மெத்தட்ஸ் இருக்கு. அரித்மெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன், மீடியன் அண்ட் மோட். Measures of central tendency 5 different methods la kandupidikkalaam. Arithmetic mean first, median, mode, harmonic mean and geometric mean. So idhula first nama paaka pora topic, இந்த வீடியோல paaka pora topic arithmetic mean. And arithmetic mean எடுக்கும்போது first நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணனும்னா டேட்டா வந்து எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். சோ என்ன பார்க்கணும், இண்டிவிஜுவல் டேட்டாவா, டிஸ்கிரீட் டேட்டாவா, கண்டினியூஸ் டேட்டாவா பார்க்கணும். இண்டிவிஜுவல் டேட்டானா எக்ஸ் டர்ம்ஸ் மட்டும் இருக்கும். டிஸ்கிரீட் டேட்டானா ஃப்ரீக்வென்சியோட கொடுத்திருப்பாங்க. கண்டினியூஸ் டேட்டானா லிமிட் பேட்டர்ன்ல கொடுத்திருப்பாங்க. லிமிட்னா 0 ல இருந்து 10, 10 ல இருந்து 20 அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ ஒரு क्वेश्चन கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணனும்னா இண்டிவிஜுவல் டேட்டாவா, எக்ஸ் மட்டும் இருக்கா, இல்ல எக்ஸோட ஃப்ரீக்வென்சி இருந்ததுன்னா அது டிஸ்கிரீட் டேட்டா, இல்ல எக்ஸ்க்கு ஃப்ரீக்வென்சி வந்து கண்டினியூஸா கொடுத்திருக்காங்க, ஒரு லிமிட் மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படினா அது கண்டினியூஸ் டேட்டா. இப்போ மூணுக்குமே நம்ம டிஃபரண்ட் ஃபார்முலாஸ் வச்சிருக்கோம். சோ क्वेश्चन கொடுத்தோனே டேட்டா என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேட்டாக்கு ஏத்த ஃபார்முலாக்கு நம்ம சம் வந்து ப்ரொசீட் பண்ணனும். இதுதான் அரித்மெட்டிக் மீனோட மூணு விதமான டேட்டாஸ். இதே மாதிரி தான் நமக்கு மீடியன்லயும் இண்டிவிஜுவல், டிஸ்கிரீட், கண்டினியூஸ் இருக்கும். மோட்லயும் இதே மாதிரி 3 டிஃபரண்ட் டேட்டாஸ் இருக்கும் நமக்கு. சோ எந்த ப்ராப்ளம் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணனும்னா டேட்டா என்ன மாதிரியான டேட்டா, அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும் அப்படின்னு தெரிஞ்சிட்டு நம்ம அதுக்கு அப்புறமா சம்ஸ்க்கு ப்ரோசீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் மீனோட டெஃபினிஷன். அரித்மெட்டிக் மீன் நம்ம சொல்லலாம். அரித்மெட்டிக் மீன் ஆவரேஜ்னு சொல்லலாம். சோ எப்படி ஒரு ஃபார்முலா வந்து சம்மேஷன் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ். நியூமரேட்டர்ல எல்லா அப்சர்வேஷனையும் ஆட் பண்ணிக்கணும், டிவைடட் பை டினாமினேட்டர்ல நம்பர் ஆஃப் டேட்டா. And arithmetic mean எப்படி டினோட் பண்ணலாம்னா கேபிட்டல் X பார் னு டினோட் பண்ணோம். சோ எங்கெல்லாம் நீங்க கேபிட்டல் X பார் னு பாக்குறீங்களோ அதோட பேரு arithmetic mean. So arithmetic mean னு சொல்லலாம். First problem, Arun took 7 maths test in 1 year. What is the mean test score? Mean test score அப்படினா ஆவரேஜா என்ன மார்க் எடுத்துட்டாங்க அப்படி கொடுத்திருக்காங்க. நமக்கு மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த மார்க்ஸ் பார்த்தோனே நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணனும் இது என்ன டேட்டா அப்படி. இந்த டேட்டால frequency அப்படி எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் டேட்டா மட்டும் தான் இருக்கு. அப்ப sum of all observation divided by number of observations. So மேல இருக்கதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். So மேல கொடுத்திருக்க நம்பர்ஸ் அப்படியே ஆட் பண்ண போறோம். 89 plus 73 plus 60, 84, 91 அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாத்தையும் மேல இருக்கிற நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 89, 73, 84 plus 91 plus 87 plus 77 plus 94. ஸோ மேல இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணுறோம். டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேட்டா. மேலே ஆட் பண்ணால் நமக்கு 595 வருது. ஸோ நம்பர் ஆஃப் டேட்டாவில் டிவைட் பண்ண நம்பர் ஆஃப் டேட்டா எப்படி கொடுத்துருக்காங்க, 7 டெஸ்ட் எடுத்துருக்காங்க. ஸோ டிவைடட் பை 7, 595 டிவைடட் பை 7 ஈக்குவல் டு 85. இங்க நமக்கு டைரக்டாவே வேல்யூ வந்துருச்சு. இங்க எக்ஸாக்ட்டா வேல்யூ வந்ததனால இதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஒருவேளை டெசிமல்ல வந்ததுன்னா நம்ம அதை ஒரு 2 டெசிமல்ஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சம், ஃபைண்ட் தி மீன் ஆஃப். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. during speed for 6 different cars on the same highway. so 6 different values கொடுத்திருக்காங்க. வேல்யூ கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம மீன் கண்டுபிடிக்கணும் நமக்கு தெரியுது. சோ மீன்ல இது என்ன டேட்டான்னு முதல்ல சொல்லணும். இது இண்டிவிஜுவல் டேட்டாவா, டிஸ்கிரீட்டா, கண்டினியூஸா. இந்த ஃப்ரீக்வென்சி கொடுக்கல. சோ இண்டிவிஜுவல் டேட்டா. சோ இதுல நம்ம எல்லாமே சம் எல்லாம் ஆட் பண்ண போறோம். மேல இருக்கிற டர்ம்ஸ் x எல்லாம் ஆட் பண்ணிக்க போறோம். x வந்து 66 plus 57 plus 71 plus 54 plus 69 plus 58. Okay, sum of all observations add பண்ணிட்டோம். 375 வந்திருக்கு. மீன் ஆவரேஜோட ஃபார்முலா sum divided by number of data. So number of data இங்க 6. So divided by 6 போட்டா நமக்கு எக்ஸாக்ட்டா வேல்யூ வந்துரும். It is 63. So இந்த ப்ராப்ளமோட ஆன்சர் 60. இது ஒரு சம் நம்ம பிராக்டீஸ் பண்ணலாம்.
வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மீடியன். ஸோ மீடியன்னா என்னன்னா இஸ் a value which divides the distribution into two halves. ஸோ மீடியன்றது மிடில் எந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டு பாதியாக பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த மீடியன். ஸோ மீடியனோட வேல்யூ கொடுக்கும் போதும் எப்படி கொடுப்பாங்கன்னா இண்டிவிஜுவல் டேட்டாவாக இருக்கலாம். ஸோ இந்த டாபிக் ஃபுல்லாகவே நம்ம டேட்டா வரும்போது அது என்ன விதமான டேட்டா முதல்ல செக் பண்ணணும். இண்டிவிஜுவல் டேட்டாவாக இருக்கலாம், டிஸ்கிரீட் டேட்டாவாக இருக்கலாம். டிஸ்கிரீட்னா ஃப்ரீக்வன்சியோட கொடுத்துருக்காங்க. அண்ட் கண்டினியூஸ் டேட்டாவாக இருக்கலாம். கண்டினியூஸ் டேட்டானா லிமிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ ஃபார்ம்லாம் நம்ம இண்டிவிஜுவல் டேட்டாக்கு யூஸ் பண்ணுவோம். இண்டிவிஜுவல் டேட்டாக்கு இதை யூஸ் பண்ணும்போது இந்த என்னன்றது நம்பர் ஆஃப் டேட்டா. இதே ஃபார்முலா தான் நம்ம வந்து டிஸ்கிரீட்க்கு யூஸ் பண்ணுவோம். டிஸ்கிரீட்ல யூஸ் பண்ணும்போது இந்த கேபிட்டல் என்னன்றது ஃப்ரீக்வன்சி, டோட்டல் ஃப்ரீக்வன்சி. ஸோ இண்டிவிஜுவல் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது இண்டிவிஜுவல் டேட்டாக்கான எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவல் டேட்டா. ஸோ ஒரு 2 எக்ஸாம்பிள் நம்ம இண்டிவிஜுவல் டேட்டாக்கு நம்ம செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபைண்ட் த மீடியன் மார்க்ஸ் ஆஃப். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த மீடியன் மார்க்ஸ் ஆஃப் 9 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மீடியன் மார்க் ஆஃப் 9 ஸ்டூடெண்ட்ஸ். 9 ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா கொடுத்துருக்காங்க. டேட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம இதோட மீடியன் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். ஃபைண்ட் த மீடியன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வெறும் டேட்டா தான் இருக்குது, இதில் ஃப்ரீக்வன்சி கிடையாது. ஸோ இது இண்டிவிஜுவல் டேட்டா. இண்டிவிஜுவல் டேட்டான்னு தெரிஞ்சது மீடியன் கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க வேல்யூவை அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். இப்போ நம்ம அரித்மெட்டிக் மீன் போடும்போது ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம அரித்மெட்டிக் மீன் பார்த்துருப்போம். அரித்மெட்டிக் மீன் போடும்போது கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே யூஸ் பண்ணிப்போம். பட் மீடியன் எடுக்கும்போது மட்டும் கொடுக்குற டேட்டாவை நம்ம ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் சம் ப்ரொசீட் பண்ணி நம்ம மிடில் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ மிடில் எப்படி சொல்ல முடியும்? ஒரு ஆர்டரில் இருந்தால் தான் அதை நம்ம மிடில் சொல்ல முடியும். ஸோ இதில் இருக்கிறதுலே சின்ன வேல்யூ 42 தான் நம்மளோட சின்ன வேல்யூ. ஸோ 42 ஃப்ரண்ட்டில் வந்தது. 42க்கு அப்புறமா நமக்கு இருக்கிற வேல்யூ 60க்கு அப்புறமா நமக்கு இருக்கிற வேல்யூ 62 இருக்கு. 62க்கு அப்புறமா 65 ரெண்டு பிளேஸ்ல இருக்கு. 65 திருப்பியும் 65 இன்னொரு பிளேஸ்ல இருக்கு. அப்புறம் 60ஸ்ல 65 வேல்யூ எழுதிருக்கோம். ஸோ 65க்கு அப்புறமா நமக்கு இருக்கிற வேல்யூ 70. ஒரு 70 வேல்யூ இருக்கு. அடுத்தது 72, அப்புறமா நமக்கு 75 அடுத்தது 80க்கு அப்புறம் நமக்கு 90. இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம். அரேஞ்ச் பண்ணி எழுதினதுக்கு அப்புறமா மீடியனோட ஃபார்முலா எழுதலாம். மீடியன் ஈக்குவல் டு நம்மளோட ஃபார்முலா சைஸ் ஆஃப் n+1 டிவைடட் பை 2 டேர்ம். இந்த டேர்ம் தான் நமக்கு மீடியன். இந்த n/2 நமக்கு மீடியன் கிடையாது. ஸோ இப்போ n இங்கே நமக்கு நம்பர் ஆஃப் டேட்டா. இண்டிவிஜுவலில் இந்த கேபிட்டல் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா நம்பர் ஆஃப் டேட்டா. இங்கே நம்பர் ஆஃப் டேட்டா எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 டேட்டாஸ் இருக்குது. ஸோ 9+1/2 அந்த டேர்ம் இது கம்பல்சரி அதை எழுதணும். அந்த டேர்ம் தான் நமக்கு மீடியன் வேல்யூ. ஸோ 9+1ன்றது 10, 10/2ன்றது 5. ஸோ 5th டேர்ம் தான் நம்மளோட மீடியன் வேல்யூ. ஸோ கொடுத்துருக்க வேல்யூ 5th டேர்ம் 1 2 3 4 5. ஸோ நம்மளோட மீடியன் வேல்யூ 70. மீடியன் ஈக்குவல் டு 70. இதுதான் நம்ம மீடியன் கால்குலேட் பண்ணோம். ஸோ மீடியன் கால்குலேட் பண்ணும்போது இது நம்ம ஃபார்முலா. கேபிட்டல் என்றது நம்பர் ஆஃப் டேட்டா. ஸோ நம்பர் ஆஃப் டேட்டா 9+1/2 அந்த டேர்ம் தான் நம்மளோட மீடியன். ஸோ இங்கே 5th டேர்ம் நமக்கு வேல்யூ வருது. 5th டேர்ம் என்ன பண்ணுறது? 70 இருக்கு. ஸோ 70 தான் நம்மளோட மிடில் வேல்யூ, மீடியன் வேல்யூ. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் 84, 91, 72, 68, 87, 78. மீடியன் கேட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும்னா அரேஞ்ச் பண்ணி எழுதணும் வேல்யூஸை. அண்ட் இங்கே கொடுத்துருக்கிறது இண்டிவிஜுவல் டேட்டா. ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 68 நம்மளோட ஃபர்ஸ்ட் வேல்யூ. 68க்கு அப்புறம் 72, அப்புறம் 78, 84, 87, 91. நம்ம வேல்யூஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். நம்ம மீடியனோட ஃபார்முலா மீடியன் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் n+1/2 the term. ஸோ என்னன்றது நம்பர் ஆஃப் டேட்டா. இங்கே நம்பர் ஆஃப் டேட்டா இருக்குன்னா 1 2 3 4 5 6 இருக்கு. ஸோ சைஸ் ஆஃப் 6+1/2 term. 6+1ன்றது 7. 7/2ன்றது 3.5. ஸோ 3.5 வரதுனால நம்மளால 3.5 இங்கே எடுக்க முடியாது. 3.5ன்றது இட்ஸ் மிடில் ஒன் ஹியர். நம்ம 3.5th பொசிஷனில் இருக்கிற டேர்ம் எடுங்கன்னு சொல்கிறாங்க. 3.5ன்றது 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கிறது. ஸோ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது அப்படின்றதுனால 1/2 ஆஃப் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்ம் அப்படின்னு எழுதணும். இது நமக்கு ஹோல் நம்பரா. இப்போ நான் டிவைட் பண்ணுவோம். போன சம்மில் நமக்கு டிவைட் பண்ணுவோம் 5 வந்துருச்சு. ஸோ 5 வந்ததுனால நம்ம என்ன பண்ணோம்? 5th டேர்ம் எழுதிட்டோம். இங்கே நமக்கு அப்படி வரல வேல்யூ 3.5 வருது. ஏன்னா 6+1 7, 7/2 3.5. ஸோ ஒரு டெசிமலில் வரதுனால 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கிற டேர்ம்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ 3க்கும் 4க்கும் நடுவுன்றதுனால 1/2 தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்ம். 1/2 இங்கே நம்மளோட தேர்ட் டேர்ம் 78 இங்கே இருக்குது. 78 + ஃபோர்த் டேர்ம் 84. இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணி வர வேல்யூ தான் நம்மளோட மீடியன் வேல்யூ. 78 + 84 150 162. 162 டிவைடட் பை 2. ஸோ 81ன்றது தான் நம்மளோட மீடியன் வேல்யூ. For practice, calculate the median for the following number. இங்க ஒரு செட் ஆஃப் நம்பர் கொடுத்துருக்கோம். 1, 9, 10, 8, 2 ஒரு 14 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 14 நம்பர்ஸ்க்கு மீடியன் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிறது இண்டிவிஜுவல் டேட்டா. ஃப்ரீக்வன்சி கொடுக்கலாம். இந்த சம்ம வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் செஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் arithmetic mean பார்ட் 2. பார்ட் 2 நம்ம பார்க்க போகிறது டிஸ்கிரீட் டேட்டா. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம இண்டிவிஜுவல் டேட்டா பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கிரீட் டேட்டா பார்க்க போகிறோம். ஸோ டேட்டாஸ் எப்படி வந்து இண்டிவிஜுவலாக, டிஸ்கிரீட்டா, கண்டினியூஸா அப்படின்னு செக் பண்ணணுன்றது ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கோம். இன்னொரு தடவை இங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இது அரித்மெட்டிக் மீன் வித் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். எக்ஸ் பார்ன்றது அரித்மெட்டிக் மீனோட நோட்டேஷன். சம்மேஷன் f(x) டிவைடட் பை சம்மேஷன் f. ஸோ நான் வந்து ஃப்ரீக்வன்சியோட மல்டிப்ளை பண்ணணும். கீழே ஃப்ரீக்வன்சியை நம்ம சம்மேஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதே ஃபார்முலாவை தான் நம்ம கண்டினியூஸ் டேட்டாக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்கிரீட்க்கும் கண்டினியூஸ்க்கும் ஒரே ஃபார்முலா தான். நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. பட் சிம்பிளான ஃபார்முலாவை நம்ம டிஸ்கிரீட்க்கும் கண்டினியூஸ்க்கும் சேர்த்த மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம்.
So find the arithmetic mean of கொடுத்துட்டு x கொடுத்துருக்காங்க, frequency கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவல் டேட்டானா வெறும் x மட்டும் இருக்கும். ஃப்ரீக்வன்சியோட கொடுத்தாங்கன்னா அந்த டேட்டாவை டிஸ்கிரீட் டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ x இருக்கு f இருக்கு, உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்முலா யோசிக்கும். இது டிஸ்கிரீட்டோட ஃபார்முலா சம்மேஷன் fx டிவைடட் பை சம்மேஷன் f. டேபிள் ஃபார்ம் பண்ணும்போது நம்ம தான் வந்து ஃபார்முலா என்ன எழுதுறோமோ, என்னென்ன டேட்டா வேணுமோ அதை யோசிச்சு நம்ம டேபிள் ஃப்ரேம் பண்ணிக்கணும். டேபிள்லாம் மெமரைஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதுக்கான டேபிள் வந்து சம்மேஷன் fx பை f. அப்போ fx வேணும், எனக்கு f வேணும். எப்படி கால்குலேட் பண்ணுவோம் பாருங்க. ஃபார்முலா எழுதிருக்கும், x பார் ஈக்குவல் டு சம்மேஷன் fx பை f. ஸோ xன்றது ஒரு காலம்ல எழுதிக்கலாம், அண்ட் fன்றது இன்னொரு காலம்ல எழுதிக்க போறோம். அப்புறம் f ஐயும் x ஐயும் மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளை பண்ணலாம். x ஒரு காலம்ல இருக்கு, f ஒரு காலம்ல இருக்கு, அண்ட் நெக்ஸ்ட் காலம்ல நமக்கு தேவையான fx நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஒவ்வொரு நம்பரா எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு நம்பர் மல்டிப்ளை பண்ணி முடிக்கும் போது லாஸ்ட் வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணி எடுக்கிறதா சம்மேஷன் fx. ஒவ்வொரு டேர்மா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. f x மல்டிப்ளை பண்ணி ஒவ்வொரு ரோவா நம்ம எழுத போறோம். ஸோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் நம்பர் பெரிய நம்பராக இருக்கும். ஸோ நம்பர் பெருசாக இருந்தாலும் நம்ம அதை டிவியேஷன் மெத்தடில் போட மாட்டோம். இதே மெத்தட் தான் நம்ம எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ண போகிறோம். அதனால் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி x f மல்டிப்ளை பண்ணிட்டே வாங்க. ஸோ நமக்கு இன்னொரு 3 டேட்டா தான் இருக்குது. 3 டேட்டாவை மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்து ஃபுல்லாக அந்த காலம் ஃபுல்லாக அப்படியே ஆட் பண்ணால் நமக்கு சம்மேஷன் f of x ஓட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ லாஸ்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணதுக்கப்புறமா மேலேருந்து கீழே காலம் வைஸ் ஆட் பண்ணணும். காலம் வைஸ் மேலேருந்து கீழே எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணால் அதுதான் நம்மளோட சம்மேஷன் f of x. f of x மல்டிப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ மேலேருந்து கீழே எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுங்க. அந்த லாஸ்ட் காலம் நம்பர் ஆட் பண்ணோம்னா அது கிடைக்கிற வேல்யூ சம்மேஷன் f of x. ஸோ நம்ம இப்போ சம் பண்ணுறோம். ஸோ சம் வேல்யூ எழுதியாச்சு. அண்ட் நமக்கு டினாமினேட்டரில் சம்மேஷன் f வேணும். ஸோ சம்மேஷன் f வேணும்னா ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் அதே மாதிரி ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ டினாமினேட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ x பார் ஈக்குவல் டு சம்மேஷன் f of x லாஸ்ட் காலம்ல உள்ள வேல்யூ டிவைடட் பை அதுக்கு ப்ரீவியஸ் காலம் தட் இஸ் f சம்மேஷன் f. ஸோ நமக்கு இப்போ ஆன்சர் கிடச்சிச்சு. இது நம்மளோட x பார் வேல்யூ. ஸோ டேட்டா ஃப்ரீக்வன்சியோட கொடுத்தாங்கன்னா அது டிஸ்கிரீட் டேட்டானா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ணணும். இந்த சம் ப்ராக்டிஸ்க்காகும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மீடியனில் டிஸ்கிரீட் டேட்டாக்கான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். கால்குலேட் த மீடியன் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. ஸோ மீடியன் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்த டேட்டாவில் வந்து ஃப்ரீக்வன்சி இருக்குது அண்ட் இங்கே எக்ஸ் வேல்யூ இருக்குது. இது கிளாஸ் இன்டர்வல் இருந்ததுன்னா அது கண்டினியூஸ் டேட்டான்னு சொல்லிட்டு இங்கே நார்மல் எக்ஸ் வேல்யூ தான் இருக்குது. ஸோ இது டிஸ்கிரீட் டேட்டா. ஸோ டிஸ்கிரீட் டேட்டாவோட ஃபார்முலா மீடியன் ஈக்குவல் டு இதுக்கும் நமக்கு இண்டிவிஜுவலுக்கு ஒரே ஃபார்முலா தான் n+1/2th டேர்ம். அந்த டேர்ம் தான் நமக்கு மீடியன் வேல்யூ. ஸோ மீடியன் கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணணும்னா டேபிள் எழுதும்போது அது அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை டிசெண்டிங் ஏதாவது ஒரு பர்ஃபெக்ட் ஆர்டரில் எழுதணும். ஸோ நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். எக்ஸை வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ கொடுத்துக்கிற எக்ஸ் வேல்யூ அசெண்டிங் ஆர்டர். இப்போ அசெண்டிங் ஆர்டர் எக்ஸ் சின்ன வேல்யூ 8. ஸோ 8 தான் ஃபஸ்ட் எழுத போகிறோம். அப்போ அதோட ஃப்ரீக்வன்சியை ஃபஸ்ட் எழுதணும் 30. அடுத்த எக்ஸ் வேல்யூ 10. ஸோ 10 எழுதும்போது அதோட ஃப்ரீக்வன்சி 24. ஸோ எக்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது அதோட ஃப்ரீக்வன்சியும் சேர்த்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே வரணும். அடுத்த எக்ஸ் வேல்யூ 15 எழுதும்போது 6. ஸோ 15 அதோட வேல்யூ 6. அடுத்த வேல்யூ 18 எழுதும்போது 26. லாஸ்ட் வேல்யூ 20 எழுதும்போது 16. ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம சம்மையை ப்ரொசீட் பண்ண முடியும். மீனில் மற்ற சம்மெல்லாம் இந்த ப்ராப்ளம் கிடையாது. மீடியன் போடும்போது மட்டும் தான் நம்ம ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். அண்ட் இங்கே வந்து எனக்கு கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மட்டும் போதும், வேறு எந்த வேல்யூவும் தேவையில்லை. இந்த CF கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கியூமுலேட்டிவ்னா ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ 30 அப்படியே எழுதணும். அடுத்தது 30 + 24 54. அடுத்தது 54 + 6 60. 60 + 26 86. 86 + 16 102. ஸோ நம்ம இப்போ எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணிட்டோம். நம்மளோட வேல்யூ வந்து 102 இருக்கு. இந்த லாஸ்ட் வேல்யூவும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ண வேல்யூவும் ஒரே வேல்யூவாக இருக்கும். அப்போ நமக்கு கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மீடியன் எடுக்க போகிறோம். மீடியனோட ஃபார்முலா மீடியன் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் n+1/2th டேர்ம். ஸோ இப்போ இங்கே கேபிட்டல் என்னன்றது கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட லாஸ்ட் வேல்யூ. ஸோ 102 + 1/2th டேர்ம். அது எந்த இடத்துல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கோ அந்த டேர்ம் தான் நம்மளோட மீடியன். ஸோ 102 + 1 103. 103 டிவைடட் பை 2 51.5th டேர்ம். இந்த 51.5 எங்க எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னு செக் பண்ணணும் நம்ம டேபிளில். இது நம்மளோட கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியை தான் செக் பண்ணணும். 51 எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது, இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்குது. அப்போ இதுதான் நம்மளோட வேல்யூ. இதோட கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ தான் நம்மளோட மீடியன் வேல்யூ. இங்கே நமக்கு வந்து வேல்யூ பாருங்க 51.5th டேர்ம். இது நம்மளோட ஆன்சர் கிடையாது. இந்த 51.5th டேர்ம்ன்றது இந்த கியூமுலேட்டிவ்ல எங்க நியரஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கணும். இங்கே நியரஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட வேல்யூ. இதோட கரஸ்பாண்டிங் எக்ஸ் தான் நம்மளோட மீடியன். ஸோ மீடியன் ஈக்குவல் டு 10. மீடியன் ஈக்குவல் டு 10. இந்த ப்ரொசீஜரில் தான் நம்ம டிஸ்கிரீட்டோட ப்ராப்ளம் போகிறோம். ப்ராக்டிஸ்க்கான ப்ராப்ளம் ஃபைண்ட் த மீடியன் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. ஹைட் கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது இந்த ஃப்ரீக்வன்சி, ஹைட்ன்றது எக்ஸ். இங்கே வந்து நமக்கு டவனே வந்து அசெண்டிங் ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினே அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. அதனால் நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டாம். இல்லை சம் சால்வ் பண்ணிவிட்டு இதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் BCA ஆர் BSc ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் இயர் இல்லை செகண்ட் இயரில் இது படிப்பீங்க. ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்லையும் இன்னொரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் இயர்லையும் படிப்பீங்க. எலக்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்.
இதுல தேர்ட் யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். இந்த தேர்ட் யூனிட்ல வந்து நமக்கு அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா யூனிவேரியேட் அப்படின்ற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். இதுல மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, அரித்மெட்டிக் மீன், மீடியன் அண்ட் மோட் இருக்கு. அது பக்கத்துல கேரக்டரிஸ்டிக் ஆஃப் a good average. இந்த क्वेश्चन உங்களுக்கு சிலபஸ் பார்த்த நிறைய ஸ்டூடண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். சிலபஸ் அண்ட் क्वेश्चन பேப்பர் பார்க்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை விட அதிகமா தியரியும் நமக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இம்பார்ட்டன்ட். இதுல கேரக்டரிஸ்டிக் ஆஃப் a good average அப்படின்றது ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு தனி டாபிக்காவே இருக்கு. அதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதுதான் அதுக்கான இந்த கண்டென்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல PDF கொடுத்திருப்பேன், நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சின்றதும் ஆவரேஜ்ன்றதும் மெஷர்ஸ் ஆஃப் ஆவரேஜ்ன்றதும் ஒண்ணுதான், ஒரே டாபிக்கை தான் வேற வேற நேம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் தேவைப்படுது. அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கொஸ்டின் வந்து நமக்கு எப்படி இருக்கலாம்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் ஆவரேஜ்னு இருக்கலாம், இல்லைன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குட் ஆவரேஜ்னு இருக்கலாம். ஸோ இந்த ஆர் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம படிக்க போறோம். இந்த ஆர் ப்ராப்பர்ட்டி நம்ம டீடைல்டாலாம் இல்ல, பாயிண்ட்ஸ் மட்டும் தான் படிக்க போறோம். இட் ஷுட் பி வெல் டிஃபைன்ட், நமக்கு ஈஸியா இருக்கணும், கம்ப்ளீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும். குட் ஆவரேஜ்ன்றது பேஸ்ட் ஆன் ஓல்ட் அப்சர்வேஷன்ஸ். இட் ஷுட் நாட் பி அஃபெக்டட் பை எக்ஸ்ட்ரீம் அப்சர்வேஷன்ஸ் அண்ட் இட் ஷுட் பி கேப்பபிள் ஆஃப் ஃபர்தர் அல்ஜிப்ரிக் ட்ரீட்மெண்ட். அதை யூஸ் பண்ணி நம்ம அடுத்தது ஏதாவது ஒரு கால்குலேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி தான் கால்குலேட் பண்ணணும். இட் ஷுட் நாட் பி அஃபெக்டட் பை சாம்பிளிங் ஃபிளக்சுவேஷன்ஸ். ஸோ மாறிக்கிட்டே இருக்கிற வேல்யூ வந்து இதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தான் ஒரு குட் ஆவரேஜ்க்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். இது தனியாவே ஒரு டாபிக்ன்றதுனால நம்ம வந்து கண்டிப்பா படிக்கணும். அண்ட் இது ப்ராப்பர்ட்டிஸ்னு கேட்கலாம். அடுத்தது ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி இல்லைனா மெத்தட் ஆஃப் ஆவரேஜ். அரித்மெட்டிக் மீன், மீடியன், மோட், ஹார்மோனிக் மீன் அண்ட் ஜாமெட்ரிக் மீன். பட் நமக்கு சிலபஸ்ல அரித்மெட்டிக் மீன், மீடியன் அண்ட் மோட் மட்டும் தான் இருக்கு. அதனால நம்ம ஹார்மோனிக் அண்ட் ஜாமெட்ரிக் மீன் பத்தி பாதர் பண்ண வேண்டாம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் arithmetic mean for continuous data. So previous வீடியோல discrete data, individual dataக்கு எப்படி arithmetic mean கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோல ஒரு continuous data ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஒரு கண்டினியூஸ் டேட்டா, இது எப்படி கண்டினியூஸ் டேட்டான்னு சொல்றோம்னா 0 ல இருந்து 10, 10 ல இருந்து 20 இந்த மாதிரி லிமிட்ல கொடுத்திருந்தா அந்த டேட்டாவை கண்டினியூஸ் டேட்டான்னு சொல்லலாம். இங்கே ஃப்ரீக்வன்சி கொடுத்திருக்காங்க. டிஸ்கிரீட் டேட்டாவும் ஃப்ரீக்வன்சி இருக்கும், ஆனா மேல இருக்கிற டேட்டாஸ் வந்து டிஸ்கிரீட்டாக நம்பர்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி லிமிட்ல இருக்காது. லிமிட் இந்த வேல்யூல இருந்து இந்த வேல்யூ அப்படின்னு சொல்றது பேரு கண்டினியூஸ் டேட்டா. ஸோ இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஃபாலோயிங் இஸ் ஏஜ் ஆஃப் 100 persons in a street, calculate the arithmetic mean. இதுக்கு arithmetic mean எழுதணும். நம்ம சேம் ஃபார்முலா தான். arithmetic mean ஓட நோட்டேஷன் x bar, இது ஃப்ரீக்வன்சி கொடுத்ததுனால சம்மேஷன் fx டிவைடட் பை சம்மேஷன் f. இதே ஃபார்முலா தான் நம்ம டிஸ்கிரீட்க்கும் யூஸ் பண்ணோம், அதே தான் நம்ம கண்டினியூஸ்க்கும் யூஸ் பண்ண போறோம். fன்றது ஃப்ரீக்வன்சி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க எடுத்துக்கலாம். xன்றது இங்க டாட்டா கொடுக்கல, லிமிட்ல இருக்கு, அங்க இருந்து நம்ம x கண்டுபிடிக்கிறோம். சோ இந்த கண்டினியூஸ்க்கு எப்படி ப்ராப்ளம் போடலாம்னு பாருங்க. கொடுத்துருக்கிறது அப்படியே கிளாஸ் லிமிட்னு எடுத்துக்கலாம், இல்லைனா ஏஜ் குரூப். சோ ஏஜ் குரூப்பை அப்படியே எடுத்துக்க போறோம். 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50 and 50 to 60. கொடுத்துருக்க ஏஜ் குரூப்பை அப்படியே ஏஜ் குரூப்பாகவே எடுத்துக்கிட்டோம். ஃப்ரீக்வன்சி கிவன் ஃப்ரீக்வன்சி அப்படியே எழுதிக்கலாம். 5, 10, 25, 30, 20 and லாஸ்ட் வேல்யூ 10. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாக்கு நமக்கு x தேவைப்படுது. xன்றது இங்கே மிடில் வேல்யூ. ஸோ மிட் எக்ஸ் எழுதிக்கலாம், இல்லை எக்ஸ் எழுதிக்கலாம். ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்லையும் போட்டுருப்பாங்க. பட் நமக்கு என்ன மெத்தட் மென்ஷன் பண்ணலாம், நம்ம ஈஸியாக இருக்கிறதுக்காக சம்மேஷன் எஃபெக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கூலில் வந்து நமக்கு ஸ்டெப் டிவியேஷன் கொடுத்ததுனால அதை யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே அதை கொடுக்க மாட்டாங்க, அதனால் நம்ம டேரக்டாக அந்த டிஸ்கிரீட் ஃபார்முலாவுக்கு நம்ம கண்டினியூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எக்ஸ் வந்து மிடில் எக்ஸ், இதோட மிடில் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். 0க்கும் 10க்கும் மிடில் பாயிண்ட் 5. ஒருவேளை உங்களுக்கு டவுட்டா இருக்கு இதோட மிடில் என்ன பாயிண்ட் அப்படின்னு 5 தானா அப்படின்னு டவுட்டா இருந்ததுன்னா இந்த லிமிட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 10 and 20 ஆட் பண்ணா 30, 30 டிவைடட் பை 2 15. ஸோ ஒவ்வொரு வேல்யூவை இந்த மாதிரி ஆட் பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். 20 + 30 15 டிவைடட் பை 2 போடும்போது 26. எக்ஸ்பிளிசிட்டா நமக்கு பார்த்தாலே தெரியும். ஒருவேளை பார்த்தா தெரியல அப்படின்னா ஆட் பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். இது 35, 45 and 55. இப்போ நமக்கு x வேல்யூ கிடைச்சிச்சு, f வேல்யூ ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம x f இதுல இருந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்படியே மல்டிப்ளை பண்ணா போதும். 25, 150, 625, 1050 மல்டிப்ளை பண்ணிட்டோம். மல்டிப்ளை பண்ண நமக்கு வந்து இங்கே ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, சம்மேஷன் ஆஃப் fx. ஸோ fx எல்லாத்தையும் நம்ம டோட்டல் போடணும்னு அர்த்தம். அடுத்தது சம்மேஷன் ஆஃப் f, அப்போ f எல்லாத்தையும் டோட்டல் போடணும். ஸோ fx இது நம்ம டோட்டல் போட்டால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 3300 அண்ட் f நமக்கு வேணும். ஸோ f ஃபுல்லாக டோட்டல் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 100. ஸோ இதை டோட்டல் பண்ணும்போது 100, இது 3300. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சம்மேஷன் fx இருக்கிற இடத்துல 3300 டிவைடட் பை சம்மேஷன் f ஓட பிளேஸ்ல 100. இங்கே ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால என்னால் அப்படியே கேன்சல் பண்ணி எழுத முடியுது, இல்லைன்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே arithmetic மீனோட வேல்யூ 33. இந்த சம் நம்ம ப்ராக்டிஸ்க்காக கால்குலேட் arithmetic mean for the following data. கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின்ல இன்டர்வல் கொடுக்கும்போது இந்த இன்டர்வல் முடிகிற இடத்துல இருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஸோ அடுத்த வீடியோவில் ஒருவேளை அப்படி ஸ்டார்ட் ஆகாம கேப் இருந்ததுன்னா எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ நீங்கள் 0 to 8னா இந்த 8லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது. அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம அதை பேலன்ஸ் பண்ணி எழுதணும். இந்த சம் வந்து நமக்கு ப்ராக்டிஸ்க்காக. arithmetic mean இன்னைக்கு நம்ம பார்க்க போற क्वेश्चन ஒரு கிளாஸ் லிமிட்ன்றது ஒரு கண்டினியூஸ் இன்டர்வல் அப்படின்னு சொல்றோம். நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு, இண்டிவிஜுவல் டேட்டா, டிஸ்கிரீட் டேட்டா அண்ட் கண்டினியூஸ் டேட்டா. இதை நம்ம ஏன் கண்டினியூஸ் சொல்றோம்னா 10 ல இருந்து 90, 90 20 ல இருந்து 20 இந்த மாதிரி ஒரு லிமிட் கிளாஸ் லிமிட்ல கொடுத்திருந்தா அதை கண்டினியூஸ் டேட்டா அப்படின்னு சொல்லணும். இங்க நம்ம क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் த arithmetic mean for the following distribution. கண்டினியூஸ் டேட்டா நமக்கு தெரியுது, அந்த கண்டினியூஸ் டேட்டாவோட வேல்யூ கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். நம்ம எப்பயுமே இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து லிமிட்ல கொடுத்திருந்தாங்கன்னா 10 ல இருந்து 19 ஒரு வேல்யூ, இப்போ 10 ல இருந்து 19, அடுத்தது 19 ல இருந்து ஆரம்பிச்சிருந்தா அது கண்டினியூஸா இருக்கணும். பட் நமக்கு இங்க டேபிள் எப்படி ஆரம்பிக்குது, 20 ல இருந்து 29, அப்ப அங்க ஒரு டிஸ்கண்டினியூட்டி வருது, ஒரு கேப் வந்துருது. 30 ல இருந்து 39 கேப் வந்துச்சா. இது மாதிரி கேப் வரத நம்ம ஃபில் பண்றதுக்காக என்ன பண்ண போறோம், நம்ம
கொஞ்சம் மூவ் பண்ண போறோம், முன்னாடி பின்னாடி கொஞ்சம் மூவ் பண்ணிக்க போறோம். எப்படி மூவ் பண்ணிக்கலாம்னா இங்கேயும் இதை 19.5 கொண்டு வரணும். அப்ப இந்த பக்கம் முன்னாடி ஷிஃப்ட் பண்ணும்போது அதை ஈக்குவேட் பண்றதுக்கு இங்க பின்னாடி ஷிஃப்ட் பண்ணணும். இப்படி வந்து இப்ப சோ 10க்கு முன்னாடி 0.5 மூவ் பண்ணனும்னா என்ன வரும் நமக்கு 9.5. 19க்கு பின்னாடி 0.5 மூவ் பண்ணா 19.5 வரும். அடுத்ததுக்கு 20க்கு 0.5 முன்னாடினா இந்த 19.5 வந்து நிக்கும். மூவ் பண்ணி இங்க 29.5 வந்து நிக்கும். ஒரு 0.5 முன்னாடி பின்னாடி மூவ் பண்றதா அர்த்தம். 30க்கு முன்னாடி மூவ் பண்ணுவோம். இப்போ நமக்கு இது கண்டினியூஸா வந்துச்சா? Black கலர் பாருங்க டிஸ்கண்டினியூஸா இருக்கு. இந்த ரெட் கலர் வந்து இப்போ நமக்கு கண்டினியூஸா வந்துருச்சு. சோ எப்பலாம் இந்த மாதிரி கேப் வருதோ அப்பலாம் என்ன பண்ண போறோம், முன்னாடி 0.5 பின்னாடி 0.5 ஷிஃப்ட் பண்ணி இத நம்ம மேட்ச் பண்ணிக்க போறோம். இது வந்து கண்டிப்பா இது இப்படி எழுதணும். இந்த மெத்தடோட பேர் வந்து இன்க்ளூசிவ் டைப். இது வந்து மீனுக்கு இப்படி எழுதனாலும் ப்ராப்ளம் இல்ல, பட் மீடியன் மோட் வரும்போது நமக்கு தேவை. சோ நம்ம வந்து யூனிஃபார்மா எல்லா மெத்தட்லயும் நம்ம இத ஃபாலோ பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் லிமிட் எழுதிக்கலாம். கொடுத்திருக்க கிளாஸ் லிமிட்ட நான் வெர்டிகலா எழுதிக்கிறேன். சோ நான் கொடுத்திருக்க வேல்யூ தான் 10 ல இருந்து 19, 20 ல இருந்து 29, 30 ல இருந்து 39, 40 ல இருந்து 49, 50 ல இருந்து 59, 60 ல இருந்து 69, 70 ல இருந்து 79 and 80 ல இருந்து 89. இது வேல்யூ எழுதியாச்சு. அண்ட் அடுத்தது frequency क्वेश्चनல கொடுத்துட்டாங்க, அதை ஃபில் பண்ணிக்கலாம். frequency 5, 9, 14, 20. இல்ல frequency எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கிளாஸ் லிமிட் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதணும்ல, அதையும் நம்ம எழுதிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுறது எப்படி, 10க்கு ஒரு 0.5 முன்னாடி கொண்டு போறோம். அப்ப அது என்ன எனக்கு டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக பிளாக்ல எழுதுறேன். 0.5 முன்னாடி கொண்டு போகும்போது 9.5 ல இருந்து இது பின்னாடி கொண்டு வருவேன் 19.5. இங்க 20 கொஞ்சம் ஒரு 0.5 முன்னாடி தான் 19.5 ல இருந்து 29.5. இப்போ பாருங்க கேப்பே இல்லாம இருக்கும். 29.5 ல இருந்து 39.5. அண்ட் அடுத்தது 39.5 ல இருந்து 49.5. இங்க 49.5 ல இருந்து 59.5. 59.5 ல இருந்து 0.5 எல்லா இடத்துலயும் மூவ் பண்றோம். உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல லெஃப்ட்ல மூவ் பண்றோம், ரைட் ஹேண்ட் சைடுல ரைட்ல மூவ் பண்றோம். அதான் இதோட லாஜிக். 79.5 இங்க 79.5 ல இருந்து 89.5 வந்துச்சா? அடுத்தது நம்ம கொடுத்திருக்கிற frequency எடுத்து எழுத போறோம். frequency f அது கொடுத்திருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. 5, 9, 14, 20, 25, 15, 8 and 4. இப்போ டேபிள்ல தான் நான் சேஞ்ச் பண்ணி இருக்கேன், வேற ஒண்ணும் பண்ணல. இப்போ நம்ம ஃபார்முலாக்கு போயிடலாம். என்னோட அரித்மெட்டிக் மீனோட ஃபார்முலா கண்டினியூஸ்க்கு summation fx by summation f. நம்ம டிஸ்கிரீட்க்கு இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம், கண்டினியூஸ்க்கு இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு புக்ல ஒவ்வொரு மாடல்ல இருக்கும். சில இடத்துல இந்த summation f க்கு பதிலா கேபிட்டல் n யூஸ் பண்ணிருப்பாங்க, இல்லனா a plus summation d இந்த மெத்தட் யூஸ் பண்ணிருப்பாங்க. மெத்தட் எதுவா வேணா இருக்கலாம், பட் ஆன்சர் ஒரே ஆன்சர் தான் இருக்கும். நான் வந்து ஈஸியா இருக்கிறதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணிருக்கேன், summation fx by summation f. இப்போ எனக்கு fx வேணும், x தெரியாது. xன்றது mid x, இங்க x ன்றது mid x. 9.5 க்கும் 19.5 க்கும் மிடில் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? 9.5 plus 19.5 divided by 2. இதோட வேல்யூ என்ன வரும்னா 14.5 வரும். ஒரு வேல்யூ தெரிஞ்சிச்சுனா போதும், அடுத்த வேல்யூ அதே மாதிரி தான் இருக்கும். சோ 14.5, 24.5, 34 ஒரு 10 னா அடுத்து நான் மாத்திட்டே போயிடுவேன். 44.5, 54.5 இல்ல ஒண்ணா நீங்க ஆட் பண்ணி எழுதினாலும் ஆட் பண்ணி எழுதி செக் பண்ணிக்கோங்க. சோ 64.5, 74.5 இது நீங்க இங்க பார்த்தா கூட தெரியும் உங்களுக்கு. 80 க்கும் 89 க்கும் மிடில் வந்து 84.5. ஓகே, இப்போ x கிடைச்சிருச்சு, f கிடைச்சிருச்சு. இப்போ நான் f into x மல்டிப்ளை பண்ண போறேன். எனக்கு ஃபார்முலா பாருங்க. எனக்கு என்ன வேணும்? f into x நியூமரேட்டருக்கும் f டினாமினேட்டருக்கும் வேணும். f into x னா இந்த ரெண்டு இதையும் மல்டிப்ளை பண்ணனும் அப்படி அர்த்தம். f ஐயும் mid x ஐயும் மல்டிப்ளை பண்ணனும். ஃபர்ஸ்ட் ஒன் மல்டிப்ளை பண்ணா 72.5, 220.5, 480, 890. கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஸ்லோவா ஒவ்வொண்ணா கால்குலேட் பண்ணிக்கோங்க. 1362.5, 967.5, 596 and 338. இத மொத்தமா ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா 4930. இத ஆட் பண்ணும்போது 100. இப்போ என்னோட ஃபார்முலா என்ன? summation fx 4930 divided by summation f 100. ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். நீங்க கால்குலேட்டர்ல போட்டு செக் பண்ணிக்கோங்க. சோ மீனோட வேல்யூ 49.3. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் மோடோட கண்டினியூஸ் டேட்டா. கண்டினியூஸ் டேட்டாக்கு நமக்கு ஃபார்முலா மோட் ஈக்குவல் டு l பிளஸ் பிராக்கெட்ல f1 மைனஸ் f0 டிவைடட் பை 2f1 மைனஸ் f0 மைனஸ் f2 இன்டு c. ஸோ இங்கே வந்து lன்றது லோவர் லிமிட், இந்த lன்றது லோவர் லிமிட், f1ன்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் மாடல் கிளாஸ். நான் அதை அப்ரிவேஷன் எழுதுறேன். lன்றது லோவர் லிமிட் ஆஃப் மாடல் கிளாஸ். ஸோ எல்லாமே நம்ம மாடல் கிளாஸ்க்கு கரஸ்பாண்டிங் தான் எழுதுறோம். l லோவர் லிமிட், f1ன்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் மாடல் கிளாஸ். So frequency of model class f0 ன்றது predecessor முன்னாடி இருக்கிற வேல்யூ. நம்ம எப்படி எழுதலாம்னா preceding frequency of model class. ஏன்னா அது previous value model frequencyக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ, previous value of the model class அப்படி எழுதலாம். f2 ன்றது next value, so succeeding frequency of model class, next இருக்கிற வேல்யூ f2. c ன்றது class limit. ஓகே, இந்த ஃபார்முலா இருந்தால் நம்மளோட கண்ட்ரீஸ்க்கான சம்ஸ் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு மாடல் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். மாடல் கிளாஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எதில் இருக்கோ அதான் மாடல் கிளாஸ். மோடோட ஃபார்முலா l பிளஸ் f1 மைனஸ் f0 பை 2f1 மைனஸ் f0 மைனஸ் f2 இன்டூ c. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கண்டினியூஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. கால்குலேட் த மோட் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம மோட் கால்குலேட் பண்ணலாம். இப்போ மோட் கால்குலேட் பண்ணால் முதல்ல மாடல் கிளாஸ் என்னன்னு தெரியணும். இதை நம்ம வெர்டிகலாக எழுதிட்டு சம் ப்ரொசீட் பண்ணலாம், இல்லை இப்படியே வச்சு ப்ரொசீட் பண்ணலாம். நான் இப்போ இதை வெர்டிகலாக மாற்றி எழுத போகிறேன். எல்லா வேல்யூவும் வெர்டிகலா எழுதிட்டோம். இப்போ நம்ம முதல்ல மாடல் கிளாஸ் என்னன்னு சூஸ் பண்ண போறோம். ஸோ எது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியோ அதுதான் நம்மளோட மாடல் கிளாஸ். இப்போ இதுதான் நம்மளோட மாடல்
கிளாஸ். ஸோ மாடல் கிளாஸ்ல இருக்கிற லோவர் லிமிட் தான் நம்மளோட எல். ஸோ எல் கிடைச்சிச்சு. இப்போ ஃபார்முலா எழுதலாம் முதல்ல. மோட் ஈக்குவல் டு எல் பிளஸ் f1 மைனஸ் f0 டிவைடட் பை 2f1 மைனஸ் f0 மைனஸ் f2 இன்டூ சி. ஸோ நமக்கு தேவையான எல்லா வேல்யூவும் இந்த டேபிள்லேருந்து எடுக்க போகிறோம். எல் லோவர் லிமிட், இதுதான் லோவர் லிமிட். ஸோ எல் ஈக்குவல் டு 20. இப்போ f1ன்றது மாடல் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி. ஸோ f1 ஈக்குவல் டு 20. f0ன்றது இதோட ப்ரீவியஸ் வேல்யூ, இதுதான் நம்மளோட f0. f0 ஈக்குவல் டு 10. f2ன்றது நம்மளோட மாடல் கிளாஸ்க்கு நெக்ஸ்ட் இருக்கிற வேல்யூ. ஸோ f2 ஈக்குவல் டு 15. c ஈக்குவல் டு கிளாஸ் லிமிட், ஒவ்வொரு இதுலேயும் இருக்கிற லிமிட். ஸோ இந்த லிமிட் எவ்வளோ இருக்குன்னா 5. ஸோ c ஈக்குவல் டு 5. இந்த எல்லா வேல்யூவும் இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ மோட் ஈக்குவல் டு L, L ஓட வேல்யூ 20 plus F1, F1 ஓட வேல்யூ 20 minus F0 C 10, 2 into F1 20 minus F0 10, F2 15 into 5. முதல்ல பிராக்கெட்ல இருக்கிற வேல்யூ கால்குலேட் பண்ணணும். பிராக்கெட்ல இருக்கிற வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டூ C போட்டு 5 போட்டுட்டு அதுக்கப்புறம் 20 ஓட ஆட் பண்ணணும். ஸோ பிராக்கெட்ல இருக்கிற வேல்யூ கால்குலேட் பண்ணால் நமக்கு 10/15 வருது. இந்த வேல்யூ 10/15 இது இன்டூ 5. 5 ஆல் கேன்சல் பண்ணும்போது 3. 3 ஆல் 10 கேன்சல் பண்ணும்போது 3.333 போயிட்டே இருக்கும். ஆட் பண்ணால் 23.33. இதுதான் நம்மளோட மோட் வேல்யூ. இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம டேரக்டாக இந்த மாடல் கிளாஸ் எடுத்து போடுறோம். சம்டைம்ஸ் நம்மளால இந்த மாதிரி மாடல் கிளாஸ் எடுக்க முடியாது. எப்படி எடுக்க முடியாது அப்படின்னா, இப்போ இந்த வேல்யூ இதே மாடல் கிளாஸ் இங்கே இருக்கு பாருங்க. ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இங்கே இருந்தால் அது f1. அதுக்கு முன்னாடி வேல்யூ தான் நம்ம f0 எடுக்கும். f0 நமக்கு பாசிபிள் கிடையாது. f0 பாசிபிள்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஒருவேளை இந்த மாடல் கிளாஸ் லாஸ்ட்ல இருந்தாலும் f2 நமக்கு மிஸ் ஆகும். f2 மிஸ் ஆகும்போது நம்மளால மாடல் கிளாஸ் கண்டுபிடிச்சிட்டு சம் ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாடல் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூவாவோ லாஸ்ட் வேல்யூவாவோ இருந்தால் நம்மளால இந்த மோட் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடோட பேர் எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலாவோட ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த சம் நம்ம ப்ராக்டிஸ்க்காக கால்குலேட் மோட் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. இங்கே நிறைய டேட்டா இருக்குது. மார்க்ஸ் ஃப்ரீக்வன்சி இது ஒரு கண்டினியூஸ் அண்ட் இது இன்க்ளூசிவ் மெத்தட். 10 தான் இருக்குது. நான் கேப் கிடையாது. ஸோ அதுக்கு எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட். இப்போ இதோட கேப் இருந்தால் இங்கே 0 to 10 இங்கே 11 to ஆரம்பிச்சுன்னா ஒரு கேப் இருக்கும். அப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது பேர் வந்து இன்க்ளூசிவ் டைப். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம இன்க்ளூசிவ் டைப் ஒரு சம் போட்டிருக்கோம். அது ஒரு கோத்ரூ பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்படி இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கிற சம்மா அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சம்முக்கு வந்து சால்வ் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் இதோட ஆன்சரை ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மீடியனில் கண்டினியூஸ் டேட்டா பார்க்க போகிறோம். இதை ஏன் கண்டினியூஸ் டேட்டான்னு சொல்கிறோம்னா, கிளாஸ் இன்டர்வலில் கொடுத்துருக்காங்க. 122, 150, 150 to 180 கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போல்லாம் நம்ம கிளாஸ் இன்டர்வல் இருக்கும் அப்போ வந்து நம்மளோட வேல்யூவை செக் பண்ணணும். அதில் ஏதாவது ஸ்பேஸ் கேப் விட்டுருக்காங்கன்னு பார்க்கணும். 120 150 இந்த 150 ஸ்டார்ட் ஆகிறதுனால இந்த கேப் இல்லை. நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய வேலை கிடையாது. ஒருவேளை இங்கே ஸ்பேஸ் இருக்கு, இங்கே 150 வரைக்கும் நிறுத்திட்டு இங்கே 151 இருந்ததுன்னா நம்ம இந்த வேல்யூவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ப்ராப்ளம்ல நமக்கு அந்த இஷ்யூ கிடையாது. டேரக்டாக நம்ம சம் வந்து ப்ரொசீட் பண்ணிடலாம். ஸோ மீடியம்னாலே நமக்கு தேவை எக்ஸ் வேணும், ஃப்ரீக்வன்சியும் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியும் போதும். எக்ஸ் வந்து அதனால நம்ம மிடில் வேல்யூ எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ டேபிளில் கிளாஸ் இன்டர்வலில் நீங்கள் கிளாஸ் இன்டர்வலாகவே எடுத்துக்கலாம். நம்ம மிடில் எக்ஸ் அப்படின்னு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வச்சு தான் ப்ரொசீட் பண்ண போகிறோம். 120 to 150, 150 to 180, 180 to 210, 210 240, 240 270, 270 300, 300 330 and 330 360. இப்போ வேல்யூஸ் எல்லாம் நம்ம கிளாஸ் இன்டர்வல் எழுதிட்டோம். அண்ட் கிளாஸ் இன்டர்வலுக்கு அப்புறமா ஃப்ரீக்வன்சி கொடுத்துக்கிறது. ஃப்ரீக்வன்சி எழுத போகிறோம். 25, 65, 135, 430, 320, 175, 79, 21. மீடியம்ல நமக்கு சிஎஃப் மட்டும் போதும். சிஎஃப்ன்றது கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வேல்யூ இது அப்படியே எழுதிடுவோம். 25. அடுத்தது 65 ஆட் பண்ணணும். 90. அடுத்தது 135 ஆட் பண்ணணும். 135 ஆட் பண்ணால் 225. 225 430 ஆட் பண்ணும்போது 655. 650 320 ஆட் பண்ணும்போது 975. 975 175 ஆட் பண்ணும்போது 1150. 1150 79, 1229 அடுத்தது 1250. இதுதான் நம்மளோட கேபிட்டல் என். நம்மளோட கேபிட்டல் என்னன்றது இந்த லாஸ்ட் வேல்யூ. இப்போ நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். நான் இப்போ இந்த ஃபார்முலா வந்து இந்த சைடில் எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கண்டினியூஸ் ஆகுதுன்னா முதல்ல மீடியன் கிளாஸ் என்னன்னு செக் பண்ணணும். மீடியன் கிளாஸ் செக் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்தது ஃபார்முலா எழுத முடியும். n/2 டேர்ம். ஸோ n/2 எங்கே இருக்கோ அதுதான் நம்மளோட மீடியன் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ n/2னா நம்மளோட n வேல்யூ 1250/2. 1250/2ன்றது 625. ஸோ 625th டேர்ம் எங்கே இருக்கோ அதுதான் நம்மளோட மீடியன் கிளாஸ். இந்த 625 எங்கே இருக்குன்னு பாருங்க. இதுக்கு நியரஸ்டாக இருக்குது. இதை இப்படியே சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட மீடியன் கிளாஸ். இந்த ஒரு ஆரோ போட்டு இதை மீடியன் கிளாஸ்னு எழுதிடலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா மீடியனோட ஃபார்முலா இது மீடியன் கிளாஸ் தான் எழுதியிருக்கோம். மீடியனோட ஃபார்முலா எடுக்க போகிறோம். கீழே எழுதுங்க. மீடியனோட ஃபார்முலா எல் ப்ளஸ் ப்ராக்கெட்டில் n/2 மைனஸ் m டிவைடட் பை f இன்டூ சி. இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நோட்டேஷனுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. எல்ன்றது என்னன்னா லோவர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸ். லோவர் லிமிட் ஆஃப் மீடியன் கிளாஸ். லோவர் லிமிட் ஆஃப் மீடியன் கிளாஸ்னா இந்த மீடியன் கிளாஸோட லோவர் லிமிட் இதுதான் நம்மளோட லிமிட். இதில் இருக்கிற லோவர் லிமிட்டோட வேல்யூ இது லோவர் லிமிட், இது அப்பர் லிமிட். 210 240. இப்போ 210 நம்மளோட லோவர் லிமிட். அப்போ எல்லோட வேல்யூ 210. இதுதான் நம்மளோட எல். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 210. அடுத்தது கேபிட்டல் என். கேபிட்டல் என் நமக்கு ஏற்கனவே தெரியும் 1250 லாஸ்ட் வேல்யூ. அதனால் அதை கால்குலேட் பண்ண வேண்டாம். எம்ன்றது என்னன்னா ஸ்மால் எம். ஸ்மால் எம்மோட எக்ஸ்பிளேஷன் ப்ரீ மீடியன் கிளாஸ்.
CF of predecessor of median class. predecessorன்றது நம்ம ப்ரீ மீடியன் கிளாஸ்னு சொல்லலாம். இது மீடியன் கிளாஸ். அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவோட CF of predecessor of median class. மீடியன் கிளாஸ்க்கு முன்னாடி இருக்கிற CF தான் நம்மளோட m small m. அப்போ இந்த 225 தான் நம்மளோட small m. அடுத்தது Fன்றது frequency of median class. ஸோ மீடியன் கிளாஸ் நம்ம மார்க் பண்ணிக்கோம்ல, அதில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி தான் வந்து நமக்கு F. இதுதான் மீடியன் கிளாஸ் மார்க் பண்ணிக்கோ. இப்போ இந்த 430 தான் நம்மளோட F. இது நம்மளோட F. அப்புறம் லாஸ்ட்டாக Cன்றது கிளாஸ் லிமிட்னா இந்த லிமிட்டுக்குமான ஒரு ஸ்பேஸ், அதுதான் நம்ம C எடுக்க போகிறோம். அப்போ இங்கே Cன்றது நமக்கு 30. இப்போ இந்த வேல்யூவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளோட மீடியன் வேல்யூவை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ மீடியன் இது மாதிரி கண்டினியூஸ் இருந்தால் முதல்ல மீடியன் கிளாஸ் கால்குலேட் பண்ணணும். மீடியன் கிளாஸ் நம்ம சர்க்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளோட மீடியன் ஃபார்முலாக்கே போக முடியும். இப்போ மீடியன் ஈக்குவல் டு L பிளஸ் Lன்றது லோவர் லிமிட்ன்றது 210 பிளஸ் ப்ராக்கெட்டில் எழுதுங்க n/2 கேபிட்டல் Nன்றது 1250/2 மைனஸ் ஸ்மால் mன்றது CFல இருக்கிற முன்னாடி இருக்கிற மீடியன் கிளாஸ்க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ 225 டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி ஆஃப் மீடியன் கிளாஸ் 430 இன்டூ Cன்றது கிளாஸ் லிமிட். இங்கே வந்து ஒவ்வொரு வேல்யூக்கும் நடுவில் இருக்கிற லிமிட் வந்து 30. இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு இன்டூ 30 கால்குலேட் பண்ண அப்புறமா இதில் ஆட் பண்ணணும். ஸோ 210 பிளஸ் 1250 வந்து 625 மைனஸ் 225 டிவைடட் பை 430 இன்டூ 30. ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிறத முதல்ல கால்குலேட் பண்ண போகிறோம். ப்ராக்கெட்டில் இருக்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பை 30 நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து கால்குலேட்டரில் போட்டு பாருங்க நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 210 ப்ளஸ் இதை ஃபுல்லாக கால்குலேட் பண்ணால் 27.91. இந்த 210ஓட இந்த வேல்யூ ஆட் பண்ணால் 237.91. இதுதான் நம்மளோட மீடியன் வேல்யூ. ஸோ கண்டினியூஸில் கொடுத்துருந்தா இந்த ப்ரொசீஜரில் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம ப்ராக்டிஸ்க்காக கால்குலேட் த மீடியன் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. மீடியன் கால்குலேட் பண்ணணும். மார்க்ஸ் வந்து இன்டர்வல்ல கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்ம சால்வ் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் இதோட ஆன்சர் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மீடியன். அண்ட் மீடியனில் இதோட பேர் இன்க்ளூசிவ் டைப் அப்படின்னா எப்படி இருக்கும்னு செக் பண்ணலாம். ஒரு கிளாஸ் லிமிட் கொடுத்துருக்காங்க அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிமிட் பாருங்க டேபிளில் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது ஏன் இன்க்ளூசிவ் டைப் அப்படின்னு சொல்லுன்னா 21லேருந்து 30 கொடுத்துருக்காங்க. அடுத்த வேல்யூ எனக்கு 13 ஆரம்பிச்சோம்னா அதோட பேர் எக்ஸ்க்ளூசிவ் டைப். நமக்கு எந்த இஷ்யூம் கிடையாது, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து 21லேருந்து 30 அடுத்தது 30 ஸ்டார்ட் பண்ணாமல் 31. அப்போ இந்த 30க்கும் 31க்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ 40க்கும் 41க்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஸ்பேஸ் இல்லாமல் கண்டினியூஸாக இருந்ததுன்னா அது பேர் எக்ஸ்க்ளூசிவ். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது இன்க்ளூசிவ் டைப். இப்போ இந்த இன்க்ளூசிவாக நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக மாற்ற போகிறோம். எப்படி மாற்றுறதுனா இந்த ஃபஸ்ட் வேல்யூ எடுக்கக்கூடாது. இந்த ரெண்டு வேல்யூக்கான கேப் என்னன்னு செக் பண்ணணும். அதை டிவைடட் பை 2 எடுத்துக்கணும். ஸோ இங்கே 30க்கும் 31க்குமான கேப் 1/2 இட் 0.5. இந்த அப்பர் லிமிட்டோட 0.5 ஆட் பண்ணணும். லோவர் லிமிட்டோட 0.5 சப்ட்ராக்ட் பண்ணணும். நான் ரிப்பீட் பண்ணுறேன். இது இன்க்ளூசிவ் டைப். இந்த ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இதே 30ல கண்டினியூ ஆயிருந்தா நமக்கு ப்ராப்ளம் இல்லை. எக்ஸ்க்ளூசிவ் அப்படியே விட்டுலாம். இங்கே ஒரு ஸ்பேஸ் 30லேருந்து இது 31 மாறி இருக்கு. இந்த மாதிரி ஸ்பேஸை கவர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுக்கக்கூடாது. இந்த ரெண்டு வேல்யூ இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸ் 1. 31க்கும் 30க்குமான டிஃபரன்ஸ் 1. 1/2ன்றது 0.5. இந்த 1/2 அப்பர் லிமிட்டோட ஆட் பண்ணணும். லோவர் லிமிட்டோட சப்ட்ராக்ட் பண்ணி நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ கிளாஸ் லிமிட் கொடுத்துருக்க கிளாஸ் லிமிட் எழுதிக்கலாம். கிளாஸ் லிமிட் முதல்ல இந்த லோவர் லிமிட்ல என்ன பண்ணுவீங்க 21ல 0.5 கம்மி பண்ணால் அது 20.5. 30ல 0.5 ஏற்றினா அது 30.5. இங்கே 31ல 0.5 கம்மியாச்சுன்னா 30.5. 40ல 40.5 அப்பர் லிமிட்ல ஆட் ஆகும். லோவர் லிமிட்ல சப்ட்ராக்ட் ஆகிட்டே வரும். இப்போ நம்மளோட புது கிளாஸ் லிமிட் எப்படி இருக்குன்னா 40.5 to 50.5. 50.5லேருந்து 60.5. 60.5லேருந்து 70.5. 70.5லேருந்து 80.5. 80.5லேருந்து 90.5. அண்ட் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி எடுத்து ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணிட்டே இருக்கும். 65, 58, 27, 10. இப்போ நீங்கள் இந்த டேபிள் செக் பண்ணும்போது உங்களுக்கு டேபிளில் ஸ்பேஸ் இருக்கா 30.5ல முடிஞ்சிட்டு 30.5 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஸ்பேஸ் கிடையாது. எக்ஸ்க்ளூசிவ் டைப் வந்துருச்சு. எக்ஸ்க்ளூசிவ் டைப் வந்துச்சு நம்ம சம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். மீடியனுக்கு நமக்கு தேவையானது கிமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மட்டும்தான். ஸோ கிமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்றது ஃப்ரீக்வன்சியை ஆட் பண்ணிட்டே வரும். 69 இதோட ஆட் பண்ணும்போது 236. இங்கே ஆட் பண்ணும்போது 443. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ ஆட் பண்ணும்போது 508. இதை ஆட் பண்ணும்போது 566, 593, 603. இப்போ நம்ம வேல்யூ எல்லாம் கால்குலேட் பண்ணி முடிச்சிட்டோம். மீடியன் கிளாஸ் எங்கே இருக்குன்னு செக் பண்ணோம். மீடியன் கிளாஸோட ஃபார்முலா இட் இஸ் n டிவைடட் பை டூத் டேர்ம். அது எங்கே இருக்கோ அதுதான் நம்மளோட மீடியன் கிளாஸ். கேபிட்டல் என்னன்றது இதோட லாஸ்ட் வேல்யூ. ஸோ 603 டிவைடட் பை 2. 603 டிவைடட் பை 2ன்றது 301.5 டேர்ம். ஸோ 301 எங்கே வருது, எங்கே நியரஸ்ட்டாக இருக்குது, அதோட நியரஸ்ட் வேல்யூ பார்த்தா இந்த வேல்யூ தான் நமக்கு. ஸோ அதோட கம்மியாக எடுக்கக்கூடாது, அதோட ஜாஸ்தியான வேல்யூ. ஸோ இங்கே தான் நம்மளோட மீடியன் கிளாஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. இது இப்படியே சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட மீடியன் கிளாஸ். இப்போ நம்மளோட மீடியனோட ஃபார்முலா எழுதலாம். மீடியனோட ஃபார்முலா என்ன? மீடியன் ஃபார் கண்டினியூஸ் ஃபார்முலா என்னன்னா L + n/2 - m / f × c. Lன்றது லோவர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸ். ஸோ 40.5ன்றது நம்மளோட L. அண்ட் n/2 இந்த nன்றது 301.5. mன்றது ப்ரீ மீடியன்னா ப்ரெடிசெசர்னு சொல்லலாம், ப்ரீ மீடியன் சொல்லலாம். மீடியன் கிளாஸ்க்கு முன்னாடி இருக்கு CF. ஸோ இதுதான் நம்மளோட m வேல்யூ. Fன்றது கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி. ஸோ இது நம்மளோட F. Cன்றது கிளாஸ் லிமிட். இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு மீடியனோட ஆன்சர் கிடைச்சிடும். சப்ஸ்டியூட் பண்ணால்
நம்ம lower limit 40.5 plus n/2 ஓட வேல்யூ 301.5 minus m ஓட வேல்யூ 236 divided by frequency of corresponding mode median class அது வந்து 207 into நம்மளோட கிளாஸ் வேல்யூ 10. ஒவ்வொன்றுக்கும் இருக்கிற கேப் வந்து நமக்கு 10. இப்போ முதல்ல இந்த ப்ராக்கெட்ல இருக்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி into 10 போட்டு அப்புறம் இங்கே ஆட் பண்ணணும். ஸோ 40.5 plus இதை ஃபுல்லாக கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 3.17 வரும். ரெண்டு ஆட் பண்ணால் இது 43.67. இதுதான் நம்மளோட மீடியம். ஸோ உங்களுக்கு ஒரு சம் தரேன், நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் ஷேர் பண்ணிடுங்க. இந்த சம் நம்ம ப்ராக்டிஸ்க்காக கால்குலேட் மீடியம் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. இந்த மாதிரி ஸ்பேஸ் இருந்து வர ப்ராப்ளமோட பேர் இன்க்ளூசிவ் டைப். ஸோ இது மீடியனோட இன்க்ளூசிவ் டைப். பார்க்க போகிற டாபிக் கால்குலேட்டிங் த மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி. இந்த அரித்மெட்டிக் மீன் யூஸ் பண்ணி மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ண போகிறோம். அரித்மெட்டிக் மீன் அப்படின்னாலே நம்ம வந்து டிஸ்க்ரீட்டா இண்டிவிஜுவலா இல்லைன்னா கிளாஸ் இன்டர்வலாக செக் பண்ணணும். இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது கிளாஸ் இன்டர்வல். ஸோ எந்த மாதிரி மாடலில் வேணாலும் மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி வரலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இது என்ன டேட்டான்னு தான் செக் பண்ணணும். அந்த டேட்டாக்கான ஃபார்முலா தான் எழுதணும். ஸோ இங்கே இந்த டேட்டா வந்து ஒரு கண்டினியூஸ் டேட்டா என்ன கிளாஸ் இன்டர்வலில் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் இன்டர்வலில் கொடுத்தாங்கன்னா நம்ம டேட்டாவை மிடில் வேல்யூ எடுத்து யூஸ் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே காலமுக்கு சேஞ்ச் பண்ணால் இது கிளாஸ் இன்டர்வல் 0 to 5, 5 to 10, 10 to 15, 15 to 20, 20 to 25 கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம் காலம் வைஸ். அடுத்தது ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க எஃப் ஓட வேல்யூ 3. இந்த மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி வந்து அவங்க கேபிட்டல் எஃப்னே கொடுத்துருக்காங்க 8, 5, 4 அண்ட் மிடில் எக்ஸ் எழுதணும். இங்கே இந்த 0 to 5 இந்த 5 வந்து கண்டினியூ ஆகுது. இங்கே ஸ்பேஸ் கிடையாது, அதனால் அப்படியே எடுத்துக்கலாம். ஸ்பேஸ் இருந்ததுன்னா எப்படி போகணுன்றது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மிடில் வேல்யூ 2.5, 7.5, 12.5 இதுக்கு மிடில் சொல்லணுமோ 17.5, 22.5. நம்ம இப்போ ஃபார்முலா எழுதலாம். கிளாஸ் இன்டர்வலுக்கான ஃபார்முலாவும் x bar is equal to summation fx divided by summation f. அப்போ நமக்கு தேவையானது என்ன? fx வேணும். fxனா f into x மல்டிப்ளை பண்ணி வேணும். அடுத்தது f வேணும். f இங்கே இருக்கு, அந்த fx மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். fxன்றது ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான். இதை மல்டிப்ளை பண்ணால் 7.5 அண்ட் இங்கே இது இன்ட்டு f இருக்கிறதுனால 7.5 into f. 12.5 into 8 100, 17.5 into 5 87.5, 22.5 into 4 வந்து 90. நமக்கு தேவையான இந்த ரெண்டு டேட்டாவையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மற்ற டேட்டாஸ்லாம் நமக்கு தேவையில்லை. எக்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. இது ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் என்ன கிடைக்குதுன்னா 285. நம்ம ஆட் பண்ணும்போது இந்த எஃப் வரதை மட்டும் தனியாக எழுதணும். ப்ளஸ் 7.5 எஃப். ஸோ இந்த டேர்ம் மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் ஆட் பண்ணால் 285. அதே மாதிரி இங்கேயும் எஃப் விட்டுட்டு மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது 20, அந்த எஃப் மட்டும் தனியாக எழுதணும் 20 + எஃப். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் பார்ன்றது மீன் நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க 12.9 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அரித்மெட்டிக் மீன் இஸ் given as 12.9. அப்போ அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 12.9 ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ்ன்றது இந்த வேல்யூ 285 + 7.5 எஃப் டிவைடட் பை சம்மேஷன் எஃப்ன்றது இந்த வேல்யூ 20 + எஃப். இந்த டேர்மை இப்போ இதோட கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 20 into 12.9 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 20 into 12.9ன்றது 258. அதாவது எஃப் into 12.9ன்றது 12.9 எஃப் அப்படியே எழுதணும். ஈக்குவல் டு 285 + 7.5 எஃப். ஸோ எஃப் எல்லாம் ஒரு சைட் கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த எஃப் இங்கே வந்துடும் 12.9 எஃப் minus 7.5 எஃப் ஈக்குவல் டு 285 மைனஸ் இந்த 258 இங்கே வந்துடும் 258. நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னா இந்த சைடில் 5.4 எஃப் ஈக்குவல் டு 27. அப்போ எஃப் ஈக்குவல் டு 27 டிவைடட் பை 5.4. இதை நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 5. ஸோ மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி எஃபோட வேல்யூ 5. ஸோ அடுத்தது நம்ம ஒரு சம் ஃபார் ப்ராக்டிஸ் பார்க்கலாம். நம்ம ப்ராக்டிஸ்க்கான சம்மு இந்த அரித்மெட்டிக் மீன் கொடுத்துருக்காங்க அண்ட் நம்பர் ஆஃப் மேட்சஸ்னு கிளாஸ் இன்டர்வல் இருக்கு. இந்த கிளாஸ் இன்டர்வல் இப்போ நமக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது. இந்த மிடில் வேல்யூ கண்டுபிடிக்க முடியலன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த சைடு இருக்கிற வேல்யூ 59.5 62.5 ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டால் நமக்கு மிடில் வேல்யூ கிடைச்சிடும். அண்ட் இங்கே 5 டேட்டா இருக்கு. நம்ம டேட்டா பெருசாக இருக்கிறதால டேபிள் கீழே கொடுத்துருக்கோம். ஃப்ரீக்வன்சியே ஸ்மால் எஃப்ல இருக்கு. இது உங்கள் ப்ராக்டிஸ்க்கான ப்ராப்ளம். அரித்மெட்டிக் மீன்ல நம்ம பார்க்க போகிறது வந்து கம்பைன்டு மீன். இதை எப்படி கம்பைன்டு மீன் சொல்றது பாருங்க. இங்க ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. மீன் ஹைட் ஆஃப் 25 மேல் ஒர்க்கர்ஸ். ஸோ அப்போ N1 அதை எடுத்துக்க போகிறோம். 25 மேல் ஒர்க்கர்ஸோட ஒர்க்கர்ஸ் இந்த ஃபேக்ட்ரி அது மீன் கொடுத்துருக்காங்களா. மீன் என்ன அர்த்தம், எக்ஸ் பார் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். பட் இங்கே ரெண்டு கொடுத்துருக்காங்க. கீழே ஃபீமேலும் தனியாக கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் ஒன்று x1 பார்னு எடுத்துக்கணும். ஸோ மீன் டினோஷன் வந்து எக்ஸ் பார். பட் இங்கே ரெண்டு மீன் இருக்கிறதுனால ஒன்று x1 பார் இன்னொன்று x2 பார். ஸோ x1 பார் ஈக்குவல் டு 61 சென்டிமீட்டர். அடுத்தது N2ன்றது ஃபீமேல் 35 ஃபீமேல் இருக்காங்க. அவங்களோட மீன் ஹைட்ன்றது x2 பார்னு எழுதிக்கலாம். தட் இஸ் 58 சென்டிமீட்டர். ஸோ மேலுக்கான ஆவரேஜ், அடுத்தது ஆவரேஜ்னா மீனும் ஆவரேஜ் ஒன்று தான். அடுத்து ஃபீமேலுக்கான மீன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்படி ரெண்டு டேட்டா கொடுக்கும்போது நம்ம வந்து யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா கம்பைன்டு மீன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அரித்மெட்டிக் மீன் ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டோம். இது ரெண்டு டேட்டா கம்பைன் ஆயிருக்கு. அப்போ கம்பைன்டு மீன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். கம்பைன்டு மீன் x பார் ஈக்குவல் டு N1 x1 பார் ப்ளஸ் N2 x2 பார் டிவைடட் பை N1 ப்ளஸ் N2. இதில் தான் நம்மளோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். N1ன்றது 25. So x bar equal to 25 into x1 bar ன்றது 61 plus 35 into 58. கீழே டினாமினேட்டரில் 25 plus 35. So
கீழே 60 நான் மேலே மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே இருக்கிற வேல்யூவோட ஆட் பண்ணி டிவைட் பண்ணால் எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 59.25 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி 2 டேட்டா சேர்த்து கொடுத்து மீன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதோட பேர் கம்பைன்டு மீன். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். arithmetic mean இல்ல இந்த क्वेश्चन என்ன ஃபார்மட்ல இருக்கு அப்படினு பாருங்க. இந்த கிளாஸ் ஆஃப் 50 ஸ்டூடண்ட்ஸ். சோ மொத்தமா வந்து 50 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. மொத்தமா எழுதுற ஸ்டூடண்ட்ஸ் வந்து நான் ப்ளூ கலர்ல மென்ஷன் பண்றேன். டோட்டல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து 50 அப்படினு கொடுத்துட்டாங்க. 10 have failed and their average mark is 25. அதுல 10 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. இந்த டோட்டல் மார்க் செக்யூர்ட் பை தி என்டையர் கிளாஸ். மொத்த கிளாஸோட மார்க் கொடுத்திருக்காங்க. டோட்டல் மார்க். சோ மேல இருக்கிறது டோட்டல் ஸ்டூடண்ட்ஸ். டோட்டல் மார்க் 2810. நம்ம இத என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா find the average marks of those who have passed. இப்ப பாஸ் பண்ணதுக்கான ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். இது டோட்டல் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் ஃபெயில் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. ஃபெயில்டு ஸ்டூடண்ட்ஸ் எத்தனை பேர்? மொத்தம் 10 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. அப்ப எத்தனை பேர் நமக்கு பாஸ் ஆயிருப்பாங்க ஸ்டூடண்ட்ஸ்னா? பாஸ்டு ஸ்டூடண்ட்ஸ் 40. சோ நமக்கு 50 பேர்ல 10 பேர் ஃபெயில்ன்றது கொடுத்திருக்காங்க. அப்ப 40 பேர் பாஸ்ன்றது நமக்கு தெரியுது. அண்ட் அடுத்தது நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா ஆவரேஜ் மார்க்ஸ் 25. யாருக்கு? ஃபெயில் ஆனவங்களோட ஆவரேஜ் மார்க். இப்போ இது வந்து x1 ன்னு எடுத்துக்கலாம். x1 equal to 25. x1 பார் வந்து 25 தெரிஞ்சிச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆவரேஜ் மார்க் ஆஃப் those who have passed. இப்போ x2 பார் தான் எனக்கு தெரியாது. இந்த ஃபெயில்டுன்றத நம்ம n1 ன்னு எடுத்துக்கிறோம். n1 10, பாஸ்டுன்றது n2. இது ஒரு கம்பைன்டு டேட்டா. இது இவ்வளவு வேல்யூ நம்ம கிட்ட இருக்கு. இப்போ எனக்கு டோட்டல் தெரியுது, டோட்டல் மார்க் தெரியுது. பட் டோட்டலுக்கு ஆவரேஜ் எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான ஆவரேஜ் தெரியாது. ஸோ இதோட ஆவரேஜ் தெரியணும்னா என்ன பண்ணணும்? டோட்டல் மார்க் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், தட் இஸ் 50. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஃபர்ஸ்ட்னா மொத்த கிளாஸோட ஆவரேஜ். மொத்த கிளாஸோட ஆவரேஜ் வந்து டோட்டல் மார்க் 2810 டிவைடட் பை 50. இதுல டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 56.2. இது நம்ம x பார் எழுதணும். அது மொத்த கிளாஸ்க்கு. அதுல ஃபெயில் ஆனவங்க x1 பாஸ் ஆனவங்க x2 வச்சுக்கிட்டோம். மொத்த கிளாஸ் நான் x பார் வச்சுக்கிறேன். இப்போ கம்பைன்டு ஃபார்முலா எழுதணும். கம்பைன்டு ஃபார்முலா என்ன? x பார் equal to n1 x1 பார் plus n2 x2 பார் டிவைடட் பை n1 plus n2. எனக்கு x பார் எனக்கு தெரியும். x பார் என்னன்னு தெரியும் எனக்கு? 56.2. ஸோ 56.2 equal to n1ன்றது ஃபெயில் ஆனவங்க அண்ட் அதோட ஆவரேஜ் 25. n2ன்றது பாஸ் ஆனவங்க. இதோட ஆவரேஜ் நமக்கு தெரியாது. இதான் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை n1 plus n2. 40 plus 10ன்றது 50. So 56.2 equal to 10 into 25 ன்றது 250 plus 40 x2 bar divided by the total பண்ணா 50. அடுத்த ஸ்டெப்ல நான் அதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்றேன். So 50 into 56.2 equal to 250 plus 40 x2 bar. So 50 into 56 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2810 அப்படின்னு கிடைக்கும். So 2810 equal to 250 plus 40 x2. எனக்கு 40 x2 தான் எனக்கு தேவை. எனக்கு x2 தான் வேணும். இப்போ 250 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். minus 250 equal to 40 x2 bar. So 2810 ல 250 போச்சுன்னா 2560. 2560 equal to 40 x2 bar. எனக்கு x2 bar தெரியணும்னா 2560 divided by 40. 0 cancel ஆயிடுச்சு. 4 6 times 24 and 4 to 4 times 16. So 64. இப்போ என்னோட பாஸ் பண்ண ஸ்டூடண்ட்ஸோட ஆவரேஜ் 64. இது நம்ம பார்க்க போற டாபிக் மோட் ஒரு டெஃபினிஷன். மோட் இஸ் த வேல்யூ which occurs most often. நிறைய தடவை எந்த வேல்யூ நமக்கு ரிப்பீட்டடா இருக்கோ அந்த வேல்யூவோட பேர் தான் மோட். இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் டேட்டாவா இருந்தா நிறைய தடவை ரிப்பீட் ஆகிட்டு இருக்கட்டும். ஃப்ரீக்வன்சியோட கொடுத்திருந்தாங்கன்னா ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எது இருக்கோ அதோட வேல்யூ தான், அதோட கரஸ்பாண்டிங் எக்ஸ் தான் நம்மளோட மோட். ஸோ இந்த வீடியோல நம்ம இண்டிவிஜுவல் டேட்டா அண்ட் டிஸ்கிரீட் டேட்டாக்கான சம்ஸ் பார்க்க போறோம். இண்டிவிஜுவலுக்கும் டிஸ்கிரீட்டுக்கும் ஃபார்முலா கிடையாது. கண்டினியூஸ்க்கு மட்டும் தான் நமக்கு மோட்ல ஃபார்முலா இருக்கு. இந்த வீடியோல இண்டிவிஜுவல் அண்ட் டிஸ்கிரீட் சேர்த்து பார்க்க போறோம். மோட் ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. ஃபைண்ட் தி மோட் ஃபார் தி செட் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு. இந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா இது ஒரு இண்டிவிஜுவல் டேட்டா. இல்லை ஃப்ரீக்வன்சி இல்லை, இது ஒரு இண்டிவிஜுவல் டேட்டா. இல்லை எது மேக்ஸிமம் இண்டிவிஜுவல் டேட்டா ஃபார்முலா கிடையாது. எது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கோ அதுதான் நமக்கு மோட். ஸோ இங்கே செக் பண்ணால் 2 வந்து 2 டைம்ஸ் இருக்கு அண்ட் 3 ஒரு தடவை தான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்பர் 5 வந்து 3 டைம்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஒரு தடவை தான் இருக்கு. ஸோ 5 தான் இங்கே நமக்கு 3 டைம்ஸ் இருக்கு அப்படின்றதுனால மோட் ஈக்குவல் டு 5. ஸோ இதில் வேறு எந்த கால்குலேஷன் இல்லை. எது அதிக தடவை இருக்கோ அந்த நம்பர் தான் நமக்கு மோட். செகண்ட் எக்ஸாம்பிள், கால்குலேட் மோட் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சியோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டாவோட பேர் டிஸ்கிரீட் டேட்டா. டிஸ்கிரீட் டேட்டாக்கும் நமக்கு மோடுக்கு ஃபார்முலா கிடையாது. மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியில் கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சியில் எது மேக்ஸிமமோ அதுதான் நம்மளோட மோட் வேல்யூ. ஸோ இங்கே மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சின்றது 15. ஸோ 15க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற எக்ஸ் தான் நம்மளோட மோட் வேல்யூ. ஸோ இங்கே மோட் ஈக்குவல் டு 11. பெருசாக ஃபார்முலாலாம் வச்சு நம்ம மீடியெல்லாம் போட்ட மாதிரி எதுவுமே பண்ண மாட்டோம். எது மேக்ஸிமம் டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கோ இல்லை எது மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியோ அதுதான் நம்மளோட மோட் வேல்யூ. கண்டினியூஸ்க்கு வரும்போது நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ கண்டினியூஸோட ப்ராப்ளம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கால்குலேட் மோட் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. 2 ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம். இந்த 2 ப்ராப்ளமும் உங்கள் ப்ராக்டிஸ்க்காக இந்த 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் இதோட ஆன்சர்ஸ் ஷேர் பண்ணிடுங்க. ஒன்று வந்து இண்டிவிஜுவல் டேட்டா, இன்னொன்று டிஸ்கிரீட் டேட்டா. நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூஸ் டேட்டாக்கான ப்ராப்ளம் பார்க்கலாம். arithmetic mean statisticsல measures of central tendencyல நமக்கு 5 மெத்தட்ஸ் இருக்கு. அந்த central tendency value calculate பண்றதுக்கு 5 மெத்தட் இருக்கு. அதுல one of the powerful method தான் arithmetic mean. So arithmetic meanன்றது it's used to measure the average and இதுக்கு இன்னொரு பேர் வந்து averageனு சொல்லலாம், meanனு சொல்லலாம். arithmetic mean அப்படினா sum of all observations divided by number of observations. இதான் இதோட ஃபார்முலா. இது வந்து 3 விதமான டேட்டாக்கும் தனித்தனியா ஃபார்முலா. இண்டிவிஜுவல் டேட்டாக்கான ஃபார்முலா summation x by n. இங்க small n எழுதிக்கோ. small n ன்றது number of observation.
டிஸ்கிரீட் டேட்டாக்கு டிஸ்கிரீட்னா ஃப்ரீக்வன்சி, டிஸ்கிரீட்லயும் கண்டினியூஸ்லயும் ஃப்ரீக்வன்சி கொடுத்திருப்பாங்க, f கொடுத்திருப்பாங்க, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்திருப்பாங்க. அப்ப நான் என்னோட ஃபார்முலா x bar = summation fx by f. இப்போ நான் இங்க டிஸ்கிரீட்க்கும் கண்டினியூஸ்க்கும் ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கேனா, இந்த ஒரே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி சம் போடலாம்னா, கண்டினியூஸ்ல கிளாஸ் லிமிட்ல இருக்கும். சோ அந்த கிளாஸ் லிமிட்ல நான் என்ன பண்ணிடுவேன், மிட் x எடுத்துவோம். அந்த மிட் x தான் நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணிப்போம், x ன்னு யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா கண்டினியூஸ்ல நமக்கு வந்து x கிடையாது, அப்ப மிடில் வேல்யூ எடுத்து x ன்னு யூஸ் பண்ணுவோம். சோ ரெண்டுக்கும் ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கம்பைன்ட் மீன். கம்பைன்ட் மீன் போது ஒரு செட் ஆஃப் டேட்டாக்கு ஆவரேஜ் எடுக்கணும்னா நார்மலா மீன் கண்டுபிடிப்போம். 2 or more group of valueக்கு மீன் கண்டுபிடிக்கணும்னா கம்பைன்ட் குரூப் ஃபார்முலா போயிடணும். கம்பைன்ட் குரூப் ஃபார்முலால இங்க வந்து நான் 2 குரூப்ஸ் எடுத்துக்கேன், n1 n2 அப்படின்னு ரெண்டு குரூப்கான ஃபார்முலா. ஆனா இது ரெண்டு இல்ல, அதிகமான குரூப்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். லாஸ்டா ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். இப்போ நான் சில இடத்துல வந்து நம்ம ஸ்டெப் டிவியேஷன் யூஸ் பண்ணிப்போம். இதுதான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா நெசசிட்டி கிடையாது. இது கேட்டா மட்டும்தான் क्वेश्चनலயே வந்து யூஸ் ஸ்டெப் டிவியேஷன் அப்படின்னு கேட்டாங்கனாலோ யூஸ் அசியூம்டு மீன் கேட்டா தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ணணும். அப்படி இல்லனா நம்மளோட நார்மல் ஃபார்முலா ஜெனரல் ஃபார்முலா இருக்குல, இந்த சம்மேஷன் fx by f நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க டினாமினேட்டர்ல இருக்க இந்த சம்மேஷன் fன்றது சில புக்ல கேபிடல் n கொடுத்திருப்பாங்க. கேபிடல் n சம்மேஷன் f ஒண்ணுதான், ஈக்குவல். அண்ட் அசியூம்டு மீன் மெத்தட், ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடும் நார்மல் ஃபார்முலாவும் போடலாம். 10th எதுல போட்டாலும் நமக்கு அதே ஆன்சர் தான் வரும். சோ இந்த அசியூம்டு மீன் மேக்ஸिमम எப்ப போடுவோம்னா நமக்கு வேல்யூஸை ரெடியூஸ் பண்றதுக்கு, நம்பர்ஸ் பெருசா இருக்கும்போது அதை யூஸ் பண்ணா வேல்யூஸை ரெடியூஸ் பண்ண யூஸ் பண்ணுவோம். இது வந்து क्वेश्चनல நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இது ஒரு நவம்பர் 2023ல கேட்ட क्वेश्चन பேப்பர். ஸ்டாட்ஸ் 2023ல கேட்ட क्वेश्चन பேப்பர்ல இருக்கு. 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் மீன் மீடியன் மோட். சோ மீன் பத்தி, மீடியன் பத்தி, மோட் பத்தி நம்ம வந்து விளக்கமா எழுதணும்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நான் மீன் பத்தி எனக்கு என்ன தெரியாது, என்ன மெத்தட், இதுக்கான ஃபார்முலாஸ் எழுதனா போதும்.